வணக்கம். நம்ம சேனல்ல அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்களுக்கு சார்ந்து அதிரடியான ஒரு அறிவிப்பு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஓய்வூதியர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல். இது குறித்த விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அரசு அலுவலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பின்பு ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷனர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் அவர்களுக்கு சலுகை வழங்குவது குறித்தும் தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. அதேபோல அந்த சலுகைகளை பெறுவதற்கு அவர்கள் பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகளும் நிபந்தனைகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில ஓய்வூதிய இயக்குநரகத்தை கருவூல கணக்குத்துறையுடன் இணைக்கும் முடிவுக்கு தலைமைச் செயலக சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தற்போது தனித்தனியாக இயங்கி வரக்கூடிய ஓய்வூதிய இயக்குநரகம் மற்றும் தகவல் தொகுப்பு மையம் ஆகியவற்றை கருவூல கணக்குத்துறையுடன் இணைத்து நிதித்துறை அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இதற்கு தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அத்தங்கத்தினுடைய தலைவர், செயலாளர் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: மறு சீரமைப்பு என்ற பெயரில் ஓய்வூதிய இயக்குநரகம் மற்றும் தகவல் தொகுப்பு மையம் கருவூல கணக்குத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதற்கான அரசாணையை நிதித்துறை வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக இரு துறைகளின் தலைவர் பதவிகள் பறிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஓய்வூதிய இயக்குநரகம் ஒழிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியர்களின் குறைகளை தீர்ப்பதற்கும் ஓய்வூதியர்கள் இருந்தால் அவர்கள் குடும்ப பாதுகாப்பு வழங்குவதற்கும் ஓய்வூதிய இயக்குநரகத்தால் மாவட்டம் தோறும் நடத்தப்படும் ஓய்வூதியர்கள் அதாலத் அனைத்தும் இனிமேல் கருவூல கணக்குத்துறை ஆணையரகத்தால் கூடுதலாக நிர்வகிக்கப்படும் என்று அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றாது என்பதற்கு கூறும் வகையில் ஓய்வூதிய இயக்குநரக இணைப்பு நடவடிக்கை அமைந்துள்ளது. 1/4/2003 பிறகு அரசு பணியில் சேர்ந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் உள்ளோருக்கு ஓய்வூதியம் என்பது இனிமேல் காணல் நீர்தான் என்பதை இந்த அரசாணை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. மத்திய அரசு கூட தனது ஊழியர்களின் ஓய்வுகால நலன்களை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்று கொண்டு வந்து 50% ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் என்று அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு எந்த தருணத்திலும் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாது என்பதையே நிதித்துறையின் இந்த அரசாணை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இந்த விஷயத்தில் முதல்வர் உடனடியாக தலையிட்டு நிதித்துறை வெளியிட்டுள்ள அரசாணையை ரத்து செய்துவிட்டு அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தமிழக அரசு சார்பில் வெளியான இந்த அரசாணையை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.